இறந்து போகிறார். உங்களுக்கு தெரியும், 3 நாள் அவருடைய அந்த பூத உடல் சென்னையில் இருக்கிறது. எங்களை போன்ற இளைஞர்கள் முத்துக்குமார் உடலை பாதுகாக்க வேண்டும், அந்த உடலை ஆயுதமாக்கி போராட வேண்டும் நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம், போராடி கொண்டிருந்தோம். அந்த போராட்டத்தை, அந்த உடலை சுற்றி பெறும் மரியாதைக்குரிய இயக்குனர் ராம் அவர்கள், இயக்குனர் சேரன் அவர்கள், மறைந்த மரியாதைக்குரிய ஐயா வெள்ளையன் போன்றவர்கள் அந்த போராட்ட களத்தில் உட்கார்ந்து போராட்டத்தை வழிநடத்தினார்கள். 1 நாள் 2 நாள் இல்ல, 3வது நாள் அந்த உடலை எடுக்கிற போது உங்கள் எல்லா பத்திரிகையாளரும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஒரு டை அடிச்சு ஷூட்டிங்ல இருந்து நேரடியா ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு, அதுவும் நானும் மறைந்த காமராஜர் வழக்கறிஞரும் வலியுறுத்தி கேட்டதால் அவர் சொல்ற கொச்சை தமிழில் எங்களை கெட்ட வார்த்தை பண்ணிட்டு, கெட்ட வார்த்தையை திட்டிட்டு, நான் அப்ப என் குழப்ப பாக்குறது இல்லையாண்டார். ஈழத்தை நேரடியாக பார்த்து பிரபாகரனால் வழிகாட்டப்பட்டதை நம்பினால் அந்த நேரத்தில் சாமானியனை தெருவில் போராடிய போது ஈழத்திற்கு வழிகாட்டும் என்று சொன்னீங்கள். மாயாண்டி குடும்பத்தை படத்திருக்க முடியாது. முத்துக்குமார் இறந்த முன்பு பள்ளப்பட்டி ரவி தொடங்கி ஏறத்தாழ 17 பேர் தீக்குளிச்சார்கள். அந்த 17 பேர் தீக்குளிச்ச போதும் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், இந்த 3 மாதத்தில் திருவாளர் சீமான் எங்கிருந்தார் என்று அந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் மாணவர்கள் போராடினோம், எதிர்கட்சிகள் போராடினார்கள். சீமான் 3 மாதத்தில் ஒரே ஒரு போராட்டத்திற்கு வந்தார். திரையுலகம் நடத்திய, அனைத்து கட்சி நடத்திய மனித சங்கிலி போராட்டத்திற்கு வந்தார். இயக்குனர் அண்ணன் அமீரோடு கைகுலுக்கின்றார். அந்த புகைப்படத்தை தவிர அடுத்தவர் என்ட்ரி ஆனது எப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலில் திரையுலகம் கட்டமைத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு என்ன அச்சம் வருதுன்னா, தமிழகத்தில் பார்த்த செய்தியை சிங்கள உளவுத்துறைக்கும் பன்னாட்டு உளவுத்துறைக்கும் இங்குதான் குடிகளுக்கான காட்டி கொடுத்து விட்டு அந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு சூசி அவர்கள் பேசியதாக சொல்கிற 1 நிமிட ஆடியோ வைத்துக் கொண்டுதான் அவர் இந்த வரை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் சூசி அவர்கள் பேசிய 5 நிமிட ஆடியோக்களை முழுவதுமாக இந்த சமூக ஊடகங்களில் சந்தோஷ் அவர்கள் எல்லா இடத்தையும் வெளியிட்டிருக்கிறார். அதுல சீமான்களை மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தினை நம்பி ஒப்படைக்கிறார். ஆனால் பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்று தெரிந்தும், கொல்லப்பட்டு விட்டார் என்று தெரிந்தும் இளைஞர்களிடம் ஒரு எழுச்சி வந்து விட திட்டமிட்டு அவருடைய இறப்பை மறைத்து தமிழ் சமூகத்தில் எண்ணிடங்காத இளைஞர்கள் அரசியலை அவர் இன்னும் சொல்ல போனால் திட்டமிட்டு சேர்த்திருக்கிறார், வாழ்க்கை சேர்த்திருக்கிறார். ஈழப்போருக்கு பின்பு பொதுவெளியில் சவால் விடுகிறேன். அவரோடு பயணித்த நாம் தமிழர் இயக்கத்தை ஆரம்பித்த ராஜீவ்காந்தி பொதுவெளி சவால் விடுகிறேன். எங்களை போன்றவர்கள் நாங்கள் பொதுவெளியில் வழக்கறிஞராக இருந்து கொண்டு தனித்தமிழிலுமே தீர்வு, அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஐநா மன்ற வரை நாங்கள் பேசினோம். இங்கு மக்கள் மன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீமானை சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் தனியீழம் குறித்து ஒரு புரிதல் இருந்தது. ஆனால் சீமானுக்கு தனியீழம் குறித்து அக்கறை இல்லை. அதற்கு மாறாக தமிழ்நாடு அரசியலில் எனக்கு வாக்களிச்சா ஈழம் வாங்கிடுவேன் என்று சொல்வது மரியாதைக்குரிய மேதகு பிரபாகரனை கொச்சைப்படுத்துவது, தமிழீழ விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துவது. அதோடு மட்டும் இருக்கவில்லை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு கொண்டிருந்த எழுச்சியை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு எழுச்சியை சிங்கள அரசுக்கு எதிராக ஒரு கருத்தியல் பரப்பாமல், இந்திய அரசாங்கத்தோடு ஒரு தனித்தமிழிலுமே தீர்வு என்று பரப்பாமல், அதற்கு மாறாக பன்னாட்டு அளவில் உங்களுக்கு தெரியும், நாடு கடந்த தமிழீழ அரசு என்று திரு ருத்ரகுமார் தலைமையில் ஒரு அமைப்பு இயங்கி வருகிறது. திபேத்தில் இருக்கிற நாடு கடந்த தமிழ் அரசு போல் தமிழீழ அரசு இயங்கி வருகிறது. அந்த அரசோடு அவர்களோடு முரண்பாடு, பிரிட்டிஷில் இயங்கி வந்த தமிழீழ விடுதலை புலிகளோடு முரண்பாடு, ஐநா சபையில் மனித உரிமைக்குள் சுவிட்சர்லாந்தில் இயங்குகிற அங்க இருக்கக்கூடிய ஜோசுவா அண்ணன் போன்றவர்களோடு முரண்பாடு, இந்த பன்னாட்டு சட்ட ரீதியாக இயங்குகிற எல்லா அமைப்புகளோடும் முரண்பாடு கொண்டு தனக்கொன்று ஒட்டுக்குழுக்களை உருவாக்கி பன்னாட்டு டயஸ்பரா தளத்திலும் தமிழீழத்தை நீர்த்து போக செய்திருக்கிறார். இனப்படுகொலையின் தத்துவத்தை, சட்ட ரீதியான போராட்டத்தை ஒன்று கூட, ஒரு புள்ள கூட புடுங்கி போடாம நீர்த்து போக செய்திருக்கிறார். திட்டமிட்டு ஈழ மண்ணில் காட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் எழுச்சியை மட்டுப்படுத்தி வைப்பதற்கு இவர் காரணமாக வந்திருக்கிறார். நேற்று மிக முக்கியமா ஒரு செய்தியை சந்தோஷ் குறிப்பிட்டிருக்காரு, அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு. தமிழ்நாட்டில் அடைக்கலமாக தமிழ்நாட்டிலிருந்து வேலை செய்து தமிழீழ விடுதலை புலிகள் போராளிகளை அவர் காட்டி கொடுத்தார் என்று அதற்கு சிரஞ்சீவி மாஸ்டர் பெயரை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் எனக்கு நன்கு தெரிந்தவர், அவர் வழக்கறிஞர். நான் எங்க முறை சொல்கிறேன், அவரை காட்டி கொடுத்தவரே சீமான் தான். ஏனென்றால் ஒன்று ஈழத்தை காட்டி கொடுத்தது, ஈழ ஆதரவாக இருக்கிற போராளிகளை இவர்கள் என்று எல்லோருக்கும் காட்டி கொடுத்து இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்த செய்தவர். அதற்கு பின்பு ஏற்பட்ட அரசியல் எழுச்சியை ஒரு தேசிய இனத்தின் உரிமையாக பார்க்கப்பட வேண்டியது. குறிப்பாக தமிழ் சமூகம் தமிழர் உரிமை என்று பேசியதை ஒரு தெலுங்கு எதிர்ப்பாக, ஒரு கன்னட எதிர்ப்பாக மாற்றி இந்திய அரசியலோடு டெல்லி அரசோடு ஒரு மாநில சுயாட்சி பேசுகிற இந்த மண்ணில் ஈழம் குறித்து பேசியவர்களை, நீ பெரியாரிஸ்டா, நீ தெலுங்கா, நீ கன்னடா பேசாத, நீ திராவிட இயக்கமா பேசாத, நீ யார் பேசுறதுன்னு தான் மட்டுமே என்று இந்த ஊர்ல சொல்லுவாங்கல்ல, திருடன் சீமான் சொல்ற பழமொழிதான், திருடன் திருடிட்டு திருடன் கத்திட்டு போற மாதிரி காட்டி கொடுத்துட்டு ஈழம் குறித்து பேசாமல் எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு
நாம் இன உரிமைக்கு பேசணும்னு சொல்லி பேசி 15 ஆண்டு காலத்தில் அந்த இனத்திற்காக எதையும் செய்யாமல் தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி, தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி, தமிழீழ ஆதரவுக்கு போராட்டத்தை முனைமலங்க செய்து, தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர் நிலை என்ன இருக்கிறது என்றால் ஒரு RSS உடைய கைக்குலியாக வந்திருக்கிறது. ஒரு படத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது இன்னைக்கு திரு சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். திரு சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப். நேற்று இரவு மதி மயக்கத்துல உற்சாக பானத்துல கண்டு குடிச்சு தெருக்கு வாடா, கண்டு குடிச்சு எவன் கேட்டால் திமுலா நடடா, சோழ உயர்த்தடா, சமூக ஒழுக்க கடாங்கிறத பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால், சமஸ்கிருத திணிப்பை விட, இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும், தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் பெற முடியும் நிலையை மாற்றி சமஸ்கிருதத்தில் தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது, தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார். தமிழ் என்கிற பிரைட் இருக்கிறதா, தமிழ் என்று சொல்லுவோம் என்று இருக்கிறோம் என்றால் அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட, இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரிது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் RSS விட ஆபத்தானவர். RSS கைக்கூலியாக மட்டுமல்ல, இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை, ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார். இவர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். இவரை போன்று எண்ணிடங்காத பேர் வெளியே வந்திருக்காங்க. எங்களை போன்ற இளைஞர்களுடைய அரசியலை, அறிவை சுரண்டி, பொருளாதாரத்தை சுரண்டி, உழைப்பை சுரண்டி இன்னைக்கு பல இளைஞர்கள் இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் சரி என்று நம்புகிறார்கள். எத்தனை கதைகள். ஒன்று, எனக்கு அந்த இட்லிக்குள் ஆமை கறி கொடுத்தார், அதை அண்ணன் பிரபாகரன் ஊட்டிவிட சொன்னார். தேக்கு மரத்தை நடுவதற்கே 1 லட்சம் தேக்கு மரத்தை நட சொன்னார் என்று பேசிவிட்டு, மான் சுடுவதற்கு தடை இருந்த போது மானை சுட சொல்ல பிரபாகரன் உத்தரவிட்டார் என்று சொல்வது அந்த அமைப்பை கொச்சைப்படுத்துவது. ஒரு போராளி கட்டுக்கோப்பு இயக்கர், நான் அங்கு போன போது ஒரு பெண்ணை பார்த்து ரசித்தேன், அவர்கள் திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டேன் என்று போராட்ட களத்துக்கு போன ஒரு சைட்டட் ஊர் சுத்தினேன், நான் ஒரு உல்லாச பயணமா இருந்தேன் என்று பேசுவது தமிழீழ விடுதலை புலிகளை, அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை இங்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், ஒரு மாவீரனை, போராளியை சந்தோஷம் சொல்வது போல் ஒரு ஸ்டார் போட்ட செப் மாதிரி காமிச்சு இளைஞர்களிடம் இருந்த ஒரு போராட்ட எழுச்சியை, தமிழர் மீதான உணர்வை மட்டுப்படுத்தி தன் வயிறும் தன் குடும்பம் வளர்வதற்கு மட்டும் சீமான் இருக்கிறார். இது ஆபத்தான மனநோய் மட்டுமல்ல, அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்கம் சீமான். எங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அங்க இருக்க தம்பிகளிடம் எந்த ஈழ ஆதரவு போராட்டத்தில் அவர் கட்டினாரோ, எந்த ஈழ ஆதரவு போராட்டம் சரி என்றாரோ, அந்த ஈழ ஆதரவு போராட்டமே சீமானால் தான் ஒடுக்கப்பட்டது, சீமான் காட்டி கொடுத்ததான் வீழ்ந்தது. வீழ்ந்த பின்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எழுச்சியை இந்த இளைஞர்கள் இந்த ஈழ கோரிக்கை வைத்து விடுவார் என்பதற்காக, அவர்கள் வசதிக்காக நான் தான் வேறு பிரபாகரன் அடையாளம் காட்டப்பட்டவர், நான் தான் சேரலாளன் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று தனக்குத்தானே ஒரு மனநோய்க்கு உள்ளாகி பொய்யை பேசி அந்த பல லட்ச இளைஞர்களை போராட விடாமல் செய்து இன்று தன்னுடைய வசதிக்காக, வாய்ப்புக்காக ஈழம் என்ற அரசியலையே இன்று காணாமல் ஆக்கி இருக்கிறார் சீமான் என்ற குற்றச்சாட்டை வைத்து வருகிறேன்.